உங்களுக்கு தெரியுமா, சிவனுக்கு அபிஷேகம் செய்த பால் மறுகணமே தயிராக மாறும் அதிசயம் எங்கு நிகழ்கிறது? ஆம், நிச்சயம் உண்மைதான். கரூர் மாவட்டம் கொள்ளித்தலை அருகே ஐயர் மலையில்தான் இந்த அதிசயம் நிகழ்கிறது. இங்குதான் அருள்மிகு ரத்தினகிரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார். பக்தர்களின் குறைகளை கேட்டு இங்கு அருள் பாலிக்கிறார். இந்த மலைக்கோவிலை கடப்பது மிகவும் சாத்தியமற்றது. நெஞ்சை நிமிர்த்தி 1140 செங்குத்தான படிகளை கடக்க வேண்டும். உச்சி வெயிலின் உக்கரம் தலையை பிளக்க கால்கள் தளர்ந்தாடும். அசைக்க முடியாத சிவன் மீது கொண்ட அன்பினால் மட்டுமே இந்த படியை கடக்க முடியும். அறிவியலின் பார்வையால் கடுமையான வெப்பத்தினால் கொண்டு செல்லும் பால் நிச்சயம் கெட்டுதான் போகுமாம். ஆனால் இங்குதான் ஈசனின் அருள் தெரிகிறது. மலை உச்சி அடைந்து பாலை இறக்கும் போது பால் ஒரு துளி கூட கெடாமல் இருக்கிறது. சிவலிங்கத்தின் மீது ஊற்றி தாரையாக ஊற்றி அபிஷேகம் செய்யும் போது பால் வெண்ணெயாக மாறி இங்குதான் அந்த அதிசயம் நிகழ்கிறது. இந்த அற்புதத்தை கண்களால் கண்ட பக்தர்கள் ஆனந்த கண்ணீர் விடுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த தயிர் தீராத நோய்களையும் தீர்க்கும் என்பது ஐதீகம். இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.